இன்றைய தினம் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் பாய்கடை பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்டு திறப்பு விழாவும் மற்றும் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நன்னாளில் அவர்களுக்கு எல்லா வல்ல இறைவன் அவர்களும் அவர்கள் குடும்பமும் சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வேண்டுகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளை விட ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு எழுதுகிற ஒரு உன்னதமான வேலையை பிரசவத்துக்கு கூட இலவசமாக கொண்டு போவாங்க. இன்றைக்கு நிறைய வாகனங்கள் வந்திருக்கலாம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து ஆட்டோ தான் அவசர காலத்துக்கு உதவி செய்த ஒரு துறை. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த அரசு அதை செய்து தர வேண்டும். ஆட்டோ ஓட்டுநருக்கு உரிய மரியாதை எங்கே கிடைக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் தனிநபர் மாண்பு என்பது எல்லாருக்கும் இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே தனிநபர் மாண்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆட்டோக்காரன் சொல்றது கிடையாது. ஆட்டோக்காரன் பள்ளி மாணவர்கள் கூட பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா ஆட்டோக்காரன் வந்துட்டாரா பாருன்னு தான் சொல்றாங்க தவிர ஆட்டோக்காரன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆட்டோக்கார் அப்படின்னு ஒரு மரியாதையான சொல்ல தான் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இனி எதிர்காலங்களில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சமுதாயத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஒரு வழக்கறிஞராக இந்த இடத்துல நான் பதிவு செய்வது என்னன்னா, சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. ஏதோ நீதி அரசருக்கோ காவல்துறைக்கோ அல்லது வழக்கறிஞர்களுக்கோ மட்டும் சட்டம் சொந்தம் கிடையாது. எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் இந்த சட்டம் நேர்கோட்டில் இருக்கிறது. இதை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அந்த தனிநபர் மாண்பு, அவர்கள் வாழ்வதற்கான உரிமை, அவர்கள் வாழ்வாதார உரிமை அத்தனையும் அவர்களுக்கு இருக்கு. எனவே எல்லா வல்ல இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் தரணும். இந்த தினம் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இந்த இடத்துல சிறப்பாக இந்த ஆட்டோ ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் தன்னுடைய தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். வருங்காலத்தில் அவர்கள் இன்னும் சமுதாயத்தில் மேலே வரணும். அதுக்காக எல்லா வகையிலும் அவர்களுக்கு இந்த இயக்கம் கூட துணை நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் பாதுகாப்பு.